விஜயோட பரப்புரையில நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது அதே வந்து விஜய் வந்து அவங்க போய் பார்க்கல, நேரில் பார்க்கல, எல்லா நெரிசலும் இல்லை. அவர் வந்து அங்க நிகழ்வு நடக்கும்போது அவர் சென்னை கையில் போயிட்டாரு. அரசியல் மூத்த ஒரு அரசியல்வாதியா இந்த நிகழ்வு எப்படியா பார்க்கணும்? இந்த மாதிரி விபத்துகளை பற்றி நான் அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்கிறேன். இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா, இனி எல்லோரும் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அல்லது வேறு கூட்டங்கள் நடத்துகிறவங்கலாம் எச்சரிக்கையாக ஒரு உயிர் கூட பலியாகக்கூடாது. அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு காவல்துறை வழிகாட்டணும். அவர் இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கலாம். நான் லட்சக்கணக்கான பேரை பூம்புகாரில் கூட்டினேன். அங்கே ஒன்றும் அந்த இதுவும் இல்லை. அதனால் எல்லாருக்கும் எல்லா கட்சியினருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது போன்ற துயர சம்பவங்கள் இனி ஏற்படாமல் அவர்கள் பார்த்து கொள்ளணும். அதுதான். நடந்து போனதை பற்றி இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் சொல்லிட்டோம், நாமும் சொல்லிட்டோம். திமுகவில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர், ஏதாவது ஒரு பொறுப்பாளர் நான் கேட்டு நம்ம சரி செய்தீங்களான்னு கேட்குறேன். இந்த இதுலையா கரூர் இல்லையா, அவரெல்லாம் போய் பார்த்து இருந்து எல்லாம் ஆதரவு செய்து என்ன செய்யணுமோ, ஒரு முதல்வர் என்ன செய்யணுமோ அது செய்திருக்காரு. சம்பந்தப்படாத தாங்கள் கைது செய்யப்பட்டு அன்றைய அரசு கைது பண்ணாங்க. ஆனா 41 பேர் இறந்த விபத்துல வந்து அந்த தலைவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஆனா இது வந்து தமிழ்நாடு அரசு அவருடைய எந்த நடவடிக்கை எடுக்கிறது? ரொம்ப சிக்கலான கேள்வி எல்லாம் கேட்குறீங்க. போதுமாதான் முடிச்சிடலாமே? முடிச்சிடலாம். அது இருக்குது, வரும். நீங்க கட்டாயம் பார்க்கணும். பார்ப்பீங்களா? பக்கு வச்சுதா என்ன சொன்னீங்க? பக்கு கேள்வி சொல்லுங்க. அவர் சிஎம் எப்படி காரணமா இருக்க முடியும்? அதான் இதான் சொல்றாங்க. அக்கப்பூர் ஆசாமிங்க நிறைய இருக்காங்க. அக்கப்பூர் ஆசாமிங்க இது மாதிரி ஏதாவது பொதுவாக இப்போ மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆமாம், இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற இந்த பார்வை குறைஞ்சு போயிடுது. நாம் இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.